ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். அதாவது ஆஃப்டர் 8:30 AM என்னோடய வேலைகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு சூப்பராக ஒரு இந்த டைமில் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த வித டென்ஷனுமே இருக்காது. ஓகேங்களா? வாங்க அதுக்குள்ளே நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவை. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா மறக்காமல் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அதாவது ஆஃப்டர் 8:30 பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணுறதுங்க. ஏன்னா நம்ம தண்ணியே குடிக்கவே மாட்டோம். இப்போ உள்ள இதில் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோமே சரி, ஆனால் தண்ணி நம்ம குடிக்க மாட்டோம் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ணதே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி வச்சுட்டு டெய்லி இது ஃபுல்லாக காலி பண்ணணும் அப்படின்ற இதில் தான் பார்த்திங்கன்னா, நான் இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கிறேன். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால உடம்புல அவ்வளோ நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு. நான் சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? தண்ணி நிறையா குடிங்க. ஓகேங்களா? தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். நான் மற்றவங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, நமக்காக நாம் மட்டும்தான் இருப்போம். நமக்கே நாளைக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் வருத்தப்படுவோம். நாளைக்கு நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நமக்கு தாங்க ரொம்ப நல்லது. அதனால் உங்கள் உடம்ப ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு முதல்ல தண்ணி நல்லா குடிங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டிஐஒய் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனில் நான் வச்சுருப்பேன். ஸோ இது நானே பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதை விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் நான் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என் கையால் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் டைம் கிச்சனுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்றதுனால, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்ஸ் எனக்காக நான் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா, தோசை எல்லாமே எனக்காக சுட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டு நம்ம நமக்காக செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஹரிபரியோடு தான் செய்வோம் இல்லைங்களா? அது மாதிரி. ஸோ இப்படி தான் என்னோடய கிச்சன் இருக்குது. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்க்கலாம். கடன்னு நம்ம பாத்திரத்தை கழுவினோம்னா இந்த மாதிரி தாங்க நீட்டாக ஆயிரும். ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் மட்டும்தாங்க பாத்திரம் கழுவணும் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா காலையில் ஒரு தடவை எல்லாமே சமைச்சது வச்சது எல்லாமே கழுவோம் இல்லைங்களா? ஸோ இது சாயங்கால வேலைக்கு நைட்டு சப்பாத்தி போடலாம். ஏன்னா தோசை மாவெல்லாம் காலியாக போச்சு அப்படின்றதுனால பட்டாணி ஊற வச்சுருக்கேன். பட்டாணி குருமா வைக்கிறதுக்காக. ஸோ நம்ம இதை பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு நைட்டுக்கு என்ன தேவையோ அதை கடலெல்லாம் இருந்ததுன்னா ஊற போட்டு வச்சிடலாம். ஸோ அடுப்பு எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலையில் செஞ்சுருப்போம் இல்லைங்களா லஞ்ச் எல்லாமே, அது எல்லாமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா, அந்த பாத்திரமும் நமக்கு டக்குன்னு கம்மியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் சாயந்தரமா கழுவுறதுக்கு நம்ம பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இன்றைக்கி என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, புளிശ്ശേരി, பயறு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்றது சொல்லுங்கள். நான் என்னோடய குழந்தைக்கு இதுதான் கொடுத்து விட்டேன். ஸோ இண்டக்ஷனுக்கு பால் எல்லாமே சூடு காஞ்சதும் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு கிச்சனில் இதோட வேலை முடிஞ்சிருமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு கிச்சனை நல்லா நீட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு இனிமேல் கிச்சனுக்குள்ளே வேலை இல்லை. ஒன்ஸ் கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி நம்ம திருப்பி அங்கே உள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் என்னோடய பாலிசியாக வச்சுருப்பேன். டக்குன்னு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இனி நமக்கு கிச்சனுக்குள்ளே வேலை இல்லை. அப்படின்ற மாதிரி தான் நான் எப்போதுமே ஒரு மைண்ட் செட். சும்மா நம்ம அங்கே போய் நின்றுட்டுருக்கக்கூடாது இல்லைங்களா? காலையில் கொஞ்சம் நேரம், அப்புறமா ஈவினிங் கொஞ்சம் நேரம், அப்புறம் நைட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த டைம் அலாட் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஸோ 10 மணிக்குள்ளே பாத்திரத்தை கழுவி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, வீடு எல்லாமே ஒதுங்க வச்சு தூத்தள்ளிட்டு அதுக்கடுத்து துணியை துவைச்சு குளிக்கிறது. ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லியே ஆகணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய பொருளை டம்ப் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா, நிறைய பொருளை உள்ளே அடுக்கியே சேர்த்து அந்த மாதிரி பழக்கமே எனக்கு கிடையவே கிடையாது. தேவையானதை மட்டும்தான் நான் வாங்குவேன். தேவையானது மட்டும்தான் உள்ளேயுமே இருக்கும். பெருசாக அந்த கஜன்னு அடைச்சி வாங்க இந்த மாதிரிலாம் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பேக்கிங் ஐட்டம் இருக்கும். அது போக பால் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா, காய்கறிகள் அவ்வளோதான் நான் வச்சுருப்பேனே தவிர பெருசாக நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். மாவு இருந்தால் மாவு அவ்வளோதான். அது போக அந்த ஃப்ரிட்ஜ் கவரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வைக்க வேண்டிய திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பென்னு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியே ஆகணும். டக்குன்னு நமக்கு என்ன தேவை அப்படின்னா எழுதுறதுக்கு பேப்பர், பென்னை நம்ம அந்த நேரத்தில் தான் ஓடி தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அது நம்ம எப்போதும் இந்த மாதிரி கைக்கு எட்டுற தூரத்தில் வச்சுக்கிட்டோன்னா அது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி பண்ணுவீங்களான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்றதுனால கடகடன்னு கிளம்பணும் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போட பிடிக்கும். ஸோ ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இத எடுத்து வச்சுட்ருந்தேன். உங்களுக்கு இந்த மாரிலாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததா இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கன்டின்யூ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பா நான் பார்ட் 2 போடுறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.